சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் அதிமுக நிர்வாகி மகாதேவன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வாக்காளர்களுக்கு கொடுக்க பல லட்சம் ரூபாய் பணம் பதுக்கி உள்ளதாக கூறி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அசோக். அவரிடம் கேட்கலாம். அசோக், தற்பொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிமுக நிர்வாகி மகாதேவன் வீட்டில் தற்பொழுது சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையின் மூலம் ஏதாவது ஆவணங்கள் இதுவரைக்குமே கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? தற்போது நிலவரம் அங்கு எப்படி இருக்கு? தற்போதைய பறக்கும் படையினர் அதிகாரி தேவநாயகி அவர்கள் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் தலைமையில் வீடு முழுவதும் சோதனை செய்தனர். பணம் இருப்பதாக தகவல் அடிப்படையில் மேற்கொண்டு வருமான வரித்துறைக்கு தேவநாயகி அவர்கள் தகவல் அளித்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் வருமான வரித்துறையினர் வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதே போல் இங்கு பதட்டம் காரணமாக காவல்துறை உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள், அதே போல் திமுக பிரமுகர்கள் இங்க வீட்டில் முழுவதும் பணம் பட்டுவாடா நடப்பதாக அது வெளிப்படையாக கொண்டு வர முடியும் என்று சொல்லிட்டு நுழைவாயில் முன்பு காத்திருக்கிறார்கள். நித்யா, எத்தனை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? திமுகவை சேர்ந்த பல பிரமுகர்கள் தற்பொழுது அவர் வீட்டின் முன்பாக நின்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கு? திமுகவினை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காவல்துறை இறங்கியிருக்காங்களா? சொல்லுங்க. நித்யா, தற்போதைய திமுக தொண்டர்கள் வீட்டில் என்ன எவ்வளவு பணம் இருக்கிறதோ அது முழுவதுமா எங்களுக்கு காட்டுங்கள், வெளிச்சை காட்டுங்கள் என்றும் மேலும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் ஈடுபட்டனர். அதே போல் காவல்துறையினர் உதவி ஆணையர் ராமலிங்கம், மாதவரம் உதவி ஆணையர் ராமலிங்கம் மற்றும் மாதவரம் பால்பண்ணை காவல்துறையினர் அவளை கட்டுப்படுத்தும் விதத்தில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து வருமான வரித்துறை வந்த பின்புதான் வீட்டில் எவ்வளவு பணம் பட்டுவாடா பண்ணுவதாக பணம் இருக்கும் என்று அவர்கள் வந்த பின்புதான் முழு விவரம் தெரிய வரும். நித்யா, சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் அதிமுக நிர்வாகி மகாதேவன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் அசோக் வழங்கி கேட்டோம். உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி.